சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த துவாவை 313 தடவை ஓதுங்கள். இதை ஓதுவதன் மூலமாக நம் நினைத்த காரியங்கள் அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி வைப்பான். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபி ஓதிய துவாவை தான் நாம் இன்றைக்கான வீடியோவாக பார்க்க போகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போது துல்ஹஜ் மாதம் அடைந்து இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் ஏனைய நாட்களை விட சிறந்த நாட்கள் என்று சொல்லப்படும். இந்த துல்ஹஜ் மாதத்தில் மிகவும் அமல் செய்யக்கூடிய ஒரு மாதம். அமல் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த இஸ்லாத்தின் எல்லா கடமைகளையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதம் துல்ஹஜ் மாதமாக இருக்கக்கூடியது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்களே, துல்ஹஜ் மாதத்தின் அல்லாஹ்வின் இடத்தில் துவாக்களை அதிகமாக துவாக்கள் கேட்போம், தௌபா செய்வோம், இஸ்திஃபார் செய்வோம். அல்லாஹ் தாலா நம் வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மாதம் இந்த மாதம். துல்ஹஜ் மாதத்தின் இதை ஓதுவதின் பலன்கள், அது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை 313 தடவை ஓதினால் நாம் நினைத்த காரியங்கள் அல்லாஹ் மிகவும் எளிதாக தருவான். அந்த துவானா லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த துவா தான் யூனுஸ் நபி துவா. அதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை, நீ மிக பரிசுத்தமானவன், நிச்சயமாக நான் தவறு செய்தவர்களில் ஒருவன். இது துவாவுடைய பொருள். இந்த துவா நீங்கள் 313 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடம் எதுக்கு சொல்லி நீங்கள் ஓதினீங்களோ, எந்த நியத்தை வச்சு இந்த துவா ஓதி 313 தடவை அல்லாஹ்விடம் பிரார்த்திங்களோ, நாம் நினைத்த காரியங்கள் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இதுதான் அந்த துவா. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நீங்கள் 313 தடவை ஓதுங்க. இந்த துவா உங்களுக்கு ஓதி உங்கள் நினைத்த காரியத்தை துவா கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கிடைக்கும். துல்ஹஜ் மாதம் மன்னிப்பின் மாதம். இந்த துவாவை உருக்கி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். யூனுஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருள், பயம், துன்பத்தில் இருந்தபோது இந்த துவா உதவியது. அதுபோல நம்முடைய மனக்கஷ்டம், கடன், கவலைக்கும் அல்லாஹ் வழி திறப்பான். துவா கபூலாகும். உள்ளம் உருகி ஓதினால் அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அந்த லா இலாஹா அந்த இதான் மன அமைதி கிடைக்கும். இந்த துவாவை தொடர்ந்து ஓதினால் இதயம் அமைதி அடையும். துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் அதிக நன்மை. இந்த நாட்கள் அல்லாஹ் மிகவும் பிரியமான நாட்கள். அந்த நேரத்தில் இந்த துவா ஓதுவது அதிக நன்மை தரும். என் அன்பானவர்களே, மீன் வயிற்றில் இருள், கடலின் இருள், இரவின் இருள், அத்தனை இருளும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை. நாமோ சிறிய கஷ்டம் வந்தாலே உடைந்து போகிறோம். ஆனால் ஒரு துவா, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அந்த ஒரு வார்த்தை அவரை காப்பாற்றியது. இன்று நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், மனவேதனை இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் கதவு இன்னும் திறந்துள்ளதான் இருக்கிறது. இந்த நேரத்தில் அழுது இந்த துவா கேளுங்க. இந்த ஓத நல்ல நேரம் துல்ஹஜ் 10 நாட்கள், தஹஜத் நேரம், தொழுகைக்கு பிறகு அதிகம் இஸ்திஃபார் செய்த பின் அரஃபா நாளில் அதிகமாக ஓதி கேட்கலாம். ஒரு சிறிய துவா. யா அல்லாஹ், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துன்பத்திலிருந்து காப்பாற்றியது போல் எங்களுக்கு காப்பாற்றாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எல்லாவித கஷ்டங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுக்கு யாரெல்லாம் துவா செய் என்று சொல்கிற அவர் துவாக்கள் அனைத்தும் கபூல் செய்வாயாக. இந்த துல்ஹஜ் மாதத்தின் பரக்கத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்து சொல்லுங்கள்.
நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் வீடியோ கம்மியாக தான் ஓடிட்டுருக்குது. பயான் யாருமே பார்க்கல. என் துவா நிறையா பயனுள்ள வீடியோ, பலன்கள் வீடியோ, சிறப்புகள், துவாவுடைய வீடியோ அனைத்துமே போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஏதாச்சும் பிழை இருந்தால் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன்.